ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். சாரி, ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இதுக்கப்புறமா நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, லாஸ்ட் வீக்காக நான் வந்து அந்த ரியாத் கிடியா சிட்டி பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் டிஎம்ஸ் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஓப்பனில் இருக்கா, எக்ஸாக்டாக வந்து லொக்கேஷன் எங்கே, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் தான் டீட்டெயிலாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. வேணுங்கிறவங்க மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து இந்த ஹஜ்ல ஹாலிடேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் தான் போயிருந்தோம். வெனஸ்டே கிட்ட போயிருந்தோம். டிக்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் நிறைய வெப்சைட்டில் போடுறாங்க, கம்மியாக இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம வந்து ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் பார்த்து வந்து புக் பண்ணிக்கணும். அது ஒன்று தான். 3 பேருக்கு, ஒரு குழந்தை 2 அடல்ட்ஸ் வந்து 700 ரியால் கிட்ட வருது அக்வா அரேபியா. 6 ஃபிளாக் சிட்டி வந்து ஒரு 400க்குள்ளேயே வரும் 3 பேருக்கு. குழந்தைங்கள்லாம் வந்து ஹைட் படி தான் நமக்கு வந்து உள்ளே விடுறாங்க. ஹைட் செக் பண்ணிட்டு தான் ரைடு வந்து போக வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு டைம் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்க விட்டு தாராளமாக போகலாம். சவுதி அரேபியாவிலையோ இல்லை ரியாத்துக்குள்ளேயோ எங்கே இருந்தாலும் சரி, ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அக்வா அரேபியா, செகண்ட் டே வந்து 6 ஃபிளாக் சிட்டி. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் வந்து 7:30 கிட்டே கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5 hours ட்ராவல் இருந்துச்சு. 1:30க்குலாம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அதே மாதிரி வெளியிலேருந்து நமக்கு ஃபுட்டு எதுவுமே அலோடு கிடையாது. நம்ம உள்ளே தான் எதுனாலும் சாப்பிட்டாகணும். தண்ணி கூட நம்ம உள்ளே தான் எதுனாலுமே வாங்கி ஆகணும். ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம உள்ளே தான் போய் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் போனதுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லாக்கரில் போய் நான் ஒரு லாக்கர் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நம்ம எதுவும் திங்ஸ் பேக் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ரூம்ஸ் நிறையவே இருக்கும். அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டு அப்புறமா எல்லா ரைட்ஸுமே பார்த்தோம். மேக்ஸிமம் 8 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும். 12 to 8 PM தான். 8 o'clock ஷார்ப்பாக வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அது வரைக்கும் தான் நம்மளால் எவ்வளோ ரைட்ஸ் போக முடியுமோ அவ்வளோ ரைட்ஸ் போக முடியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. 12க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஷார்ப்பாக அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் ரைட்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வரும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம். 3 ஃபேமிலிஸ் அப்படிங்கிறனால 3 bedrooms இருக்க மாதிரி ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாங்கள் ஃபுல் கிச்சன் செட்டப்போடு தான் பார்த்தோம். எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணும்னா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் அதுக்கெலாம் எங்களுக்கு டைமே இல்லை. ஜஸ்ட் நாங்கள் காஃபி மட்டும் அப்பப்போ வேணும்போது போட்டு குடிச்சிக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுநாள் வந்து நாங்கள் 6 ஃபிளாக் சிட்டி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.